வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். போதைப் பொருட்கள் கடத்தல் மையமாக மாறியதா சிறைகள்? இபிஎஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. சிறைகள் போதைப் பொருட்கள் கடத்தல் மையமாக மாறிவிட்டது என்று மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அதாவது இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை புதிய பரிமாணமாக பெற்றுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள போலீசார்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் போதைப் பொருட்கள் விற்பனை திருத்தும் சிறைச்சாலை தற்பொழுது பாதுகாப்பு இடமாக மாறிவிட்டதா என கேள்வியும் எழுப்பியுள்ளார் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியார். மேலும் போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு துறைமுகங்கள், கொரியர் சர்வீஸ் போன்றவற்றை பயன்படுத்தி வந்த கடத்தல் பெரும் புள்ளிகள் தற்பொழுது உச்சகட்ட சிறைச்சாலையிலேயே போதைப் பொருட்கள் கடத்தல் கேந்திரமாக பயன்படுத்தி உள்ளார்கள் என்று சமூக பொறுப்புகள் எவராலும் ஏற்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் உளவுத்துறை மதுவிலக்கு பிரிவுகள் சிறைத்துறையுடன் இணைந்து விட்டதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சிறையில் போதைப் பொருட்கள் கடத்தல் மையமாக மாறிவிட்டது என்று மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எண்ண வேண்டும் என்றும் எடப்பாடியார் ஒரு பகிரங்கமான தகவலையும் தெரிவித்திருப்பது தற்பொழுது பெரும் ஒரு அதிர்ச்சியை இது அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றே நாம் கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் போதைப் பொருட்களால் தற்போது தமிழகம் பெரும் ஒரு சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் தற்பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.